பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. பொதுவாக கண் திருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் காலகாலமாக இது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண் திருஷ்டி அப்படின்னா என்ன? சாதாரணமாக ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம அந்த திருஷ்டி கழித்து போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது நல்ல ஒரு வருமானத்தில் செழிப்பாக இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு நிறைய கடன் வருது, வீட்டில் சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா யாருக்கோ யாரோட கண்ணும் இவங்களுக்கு பட்டிருக்கு, கண் திருஷ்டி இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு நல்ல பொருள் வாங்குறாங்க, விலை உயர்ந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா கூட அதை மறைச்சி மறைச்சி செய்வாங்க. ஏன்னா இதனால் நமக்கு கண் திருஷ்டி வந்துருமோ அப்படின்னு. சரி, இந்த கண் திருஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிறதால ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றி போடுறது முக்கியத்துவம் அதிகமாக நம்ம கொடுப்போம். அப்படி நம்ம வீட்டில் இந்தந்த பொருட்கள் எல்லாம் வைத்து இந்த கண் திருஷ்டிகளை நம்ம கண்டுபிடிச்சி துரத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருஷ்டி கழிக்கிறது மற்றபடி நாம் இது மேலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம திணிக்கிறோம், எப்படியெல்லாம் இது நம்ம விரட்டணும், கண் திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணடி பட்டாலும் சரி, இந்த கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்கள் இது மாதிரி கண்ணார பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய பக்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்மையாகவே கண் திருஷ்டி இருக்குது, அதுபோல் நமக்கு எங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு கெட்டதாகவே நடக்குது, எனக்கு கைக்கு சேருது கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக கருங்காலி மாலை அணியும் போது அதில் இருக்க தெய்வ சக்தி கண்டிப்பாக நமக்கு அதையெல்லாம் மாற்றி கொடுக்குங்க. கருங்காலி மாலை உங்களுக்கும் வேணும், ஒரிஜினலான மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஒரு நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், மோதிரம் இது எல்லாமே எளிய விலையில் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். திடீர்னா நமக்கு ஒரு தலைவலி வருது, உடல் சோர்வு வருது, வீணான ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அதுக்கு இந்த திருஷ்டி தான் காரணம் அப்படின்னு கூட பெரியவங்க சொல்லி அதுக்காக திருஷ்டி கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி போடுறத பார்த்துருப்போம். அறிவியல் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னாலும் கூட உளவியல் ரீதியாக மற்றவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பாதிக்கும் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்மறை ஆற்றலில் இருந்து நம்ம காத்துக்கணும் அப்படின்னா பல நூற்றுக்கணக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சில விஷயங்களை, அதாவது பல நூறு ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த சில விஷயங்களை நம்ம செய்யணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பொருட்கள் சொல்கிறாங்க. கண் திருஷ்டி இந்த மாதிரி எந்த விதமான தோஷம் இதையெல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த 6 பொருட்கள் முக்கியம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. பழங்காலம் முதலே கல்லுப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம வீட்டில் யாருக்காவது திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே நாம் ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களை கிழக்கு முகமாக அமர வைத்து தலையை சுற்றி வலது மற்றும் இடதுபுறமாக 3 முறை சுற்றி தண்ணீரில் கரைச்சிருது நம்ம ஊர் வழக்கத்தில் செய்வாங்க. இது கண் திருஷ்டியை மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலை முழுமையாக நீக்க வல்ல ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்கள் வீட்டில் ஒரு திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொன்னாவே ஒரு பக்கெட்டில் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டுட்டு அது கரைஞ்சதும் அந்த தண்ணியில் வீடெல்லாம் தொடச்சி விடுவாங்க. வீடு கழுவும் போது இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உப்புக்கு அப்படின்னா அது கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, அது கிருமி நாசினியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த உப்பால் நம்ம செய்யும்போது வீட்டில் கெட்ட விஷயங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முக்கியமாக இந்த மாதிரி செய்யும்போது லக்ஷ்மியினுடைய லக்ஷ்மியினுடைய வரவு அதிகமாக இருக்கும், நம்மக்கிட்ட பண வரவு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கல்லுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதே போல் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய். புதிதாக நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அல்லது புது கடை திறக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நாம் தேடுறது இந்த எலுமிச்சை மற்றும் மிளகாய் தாங்க.
அதாவது ஒரு கருப்பு கயிறில் இந்த எலுமிச்சையும் மிளகாயும் சேர்த்து வாசற்படியில் தொங்க விடுறதால நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அது வாசலோடு அப்படியே திரும்பி போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். இது மட்டும் இல்லாமல் இவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாசம் காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க வல்லக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேருந்தே உங்களுக்கு ஆன்மீகமும் புரிஞ்சிருக்கும், அறிவியலும் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கெட்ட சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் அது போயிடும் அப்படிங்கிறோம். அந்த கெட்ட சக்தி அப்படின்னு சொல்கிறதே நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இதிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றில் வரக்கூடிய அந்த வாசம் அந்த கிருமிகளை தான், அதாவது அந்த கெட்ட சக்திகள்னு சொல்லக்கூடிய கிருமிகளை தான் அதை அழிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறதால அந்த கெட்டது நம்ம வீட்டுக்குள்ளே வராது, கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதே மாதிரி வாசற்படியில் அந்த வாசக்காலுக்கு மஞ்சள் பூசுவாங்க. இது நம்ம இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மஞ்சள் பூசக்கூடிய வழக்கம் அப்படின்னு மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருமி நாசினிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த வாசற்படியை தாண்டி கிருமிகள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அறிவியலாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்மீகமும் அறிவியலும் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு காரணத்தில் இருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கருப்பு கயிறு அடுத்ததா, இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வர பலரும் கையிலையோ அல்லது கால்லையோ கருப்பு கயிறு கட்டுறதை நம்ம பார்த்துருப்போம். கருப்பு நிறம் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய தீய பார்வையை தன்னுள்ளே ஈர்த்து நம்ம நோக்கி வரக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கவசம் அப்படின்னு சொல்லலாம். கவசமாக செயல்படக்கூடியது இந்த கருப்பு கயிறு. பொதுவாகவே இந்த நமக்கு கெட்ட எனர்ஜிகள் நம்ம உள் வாங்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த கெட்டது நம்ம மனசை தாக்காமல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதாக சிந்திப்போம், அதனால் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீல நிற கண்கள், அதாவது பலருடைய கழுத்திலும் இன்றைக்கி வீட்டு வாசல்லையும் கார் கண்ணாடியிலையும் கூட நீல நிறத்தில் ஒரு கண் வரைந்த ஒரு படிக்கல்ல பார்த்துருக்கோம். அதாவது கண் போன்றவே ஒரு படிக்கல் வச்சுருப்பாங்க. துருக்கி போன்ற நாடுகளில் இது உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஊர்லேயும் இது ரொம்பவே அதிகமான பேர் பயன்படுத்துகிறாங்க. பிறருடைய பொறாமை பார்வையை அந்த நீலக்கண் தன்னுக்குள்ளே இழுத்து கொண்டு அதை அப்படியே திருப்பி அனுப்பிவிடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அதனால் இந்த நீல நிற கண்களும் இப்போது கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு பொருளில் ஒன்றா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக படிகாரம். படிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த படிகார கல்லை ஒரு கருப்பு துணியில் கட்டி வீட்டின் முன் நம்ம தொங்க விடுறது ஒரு சிறப்பான பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுடைய பொறாமை பார்வை இந்த கல்லின் மேலே படும்போது அது அந்த எண்ணங்களை ஈர்த்துக்கும். அதே போல் திருஷ்டி அதிகமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் படிகாரம் தானாகவே வெடித்து சிதறும் அப்படிங்கிறது பாட்டிகள் சொல்ல கேட்டிருப்போம். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். இந்த கல்லின் மேலே ஒரு நெகட்டிவான எனர்ஜி படுது அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக அந்த கல் இழுத்துக்கும். அதே போல் அந்த தானாகவே அந்த கல் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு. அனுபவ ரீதியாக பார்த்துருக்காங்க நிறைய பேர். அதனால தான் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் வாசற்படியில் முள் நிறைந்த கற்றாழை வேரோடு கட்டி தொங்க விடுறது தான் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கும் வீட்டு முன்னாடி அதை வேரோடு அப்படியே பிடுங்கி ஒரு கயிறு போட்டு கட்டி வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு சாதாரணமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் வீட்டை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த கற்றாழை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. கற்றாழை பல மாதங்கள் தண்ணி இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் வீட்டின் மீது விழக்கூடிய கண் திருஷ்டியையும் இது முழுமையாக உறிஞ்சக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பல பேரும் இது சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம், இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைப்பா அப்படின்னு. ஆனால் இதில் எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம வீட்டினுடைய நிம்மதிக்காக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றுறதுல எந்த விதமான தவறும் கிடையாதுங்க. எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறையாக வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இது
இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா இருக்குது. என்ன நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பொருள் பயன்படுத்தியிருக்கீங்க, இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.